ஆரம்பிக்கலாங்களா? யாரோட லைஃப்லயும் கிடைக்காத ஒரு நீங்க இப்போ ப்ரிவியூல பார்த்துட்டு இருக்கிற மாதிரியான ஒரு சூப்பரான ஒரு லவ் டைலாக் வீடியோ ரொம்பவுமே ஈஸியாவே உங்களுக்கு பிடிச்சவங்க போட்டோவை ஆட் பண்ணி உங்களுடைய மொபைல் போன்ல நீங்களாவே எடிட் பண்ணிக்கலாம். அதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல டீட்டெயிலா வந்து பார்க்க போறோம். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான ஆள்ல கொடுத்துக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். உங்க மொபைல் போன்ல இருக்கிற அலைட் மோஷன் ஆப் ஓபன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம வீடியோவை எடிட் பண்ணுறதுக்கு தேவையான பீட் மார்க் சேக் எஃபெக்டை ஃபஸ்ட்டு உங்களுடைய அலைட் மோஷன் ஆப்பில் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. 2 ப்ராஜெக்டை இம்போர்ட் பண்ணக்கப்புறம் வீடியோவை எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த வீடியோவை எடிட் பண்ண போகிற உங்களுடைய இமேஜோட சைஸை 9:16 சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இமேஜோட சைஸை சேஞ்ச் பண்ணுறதுக்கு கீழே உள்ள ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் செகண்டில் இருக்கிற 9:16 செலக்ட் பண்ணி கிரியேட் ப்ராஜெக்ட் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே உள்ள ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. செகண்டில் உள்ள மீடியா ஐக்கானை செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள வியூவால் ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களோட இமேஜை எந்த ஃபோல்டரில் சேவ் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டரை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஒரு இமேஜை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட இமேஜ் இதே மாதிரி ஸ்க்ரீனில் வந்து ஆட் ஆயிரும். இப்போ நம்மளுக்கு பேக்ரவுண்டில் இருக்கிற ஒயிட் கலர் லேயர் எதுவுமே தெரியக்கூடாது. அந்த ஸ்க்ரீன் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நம்மளோட இமேஜ் மட்டும்தான் இருக்கணும். இந்த இமேஜை ஃபுல் ஸ்க்ரீனில் செட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஆட் பண்ண உங்களோட இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. மேலே பார்த்தீங்கன்னா ஒரு 3 டாட் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் மேலே இருந்து 5வது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபில் கம்போசிஷன் ஏரியான்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட இமேஜ் இதே மாதிரி ஃபுல் ஸ்க்ரீனில் வந்து ஜூம் ஆயிரும். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு ஜூம் தேவைப்பட்டால் கூட நீங்கள் ஜூம் பண்ணிக்கலாம். இமேஜ் ஓரமாக இருந்தால் கூட நீங்கள் மூவ் பண்ணி சென்டர் வந்து செட் பண்ணிக்கலாம். உங்களோட இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள இந்த மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம்ங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த தேர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி இமேஜ் ஜூம் தேவைப்பட்டால் ஜூம் பண்ணிக்கோங்க. இந்த ஃபஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் மூவ் பண்ணி ஃபோட்டோ வந்து சென்டர் செட் பண்ணால் செட் பண்ணிக்கோங்களாம். இதே மாதிரி செட் பண்ணக்கப்புறம் உங்களோட இமேஜை சேவ் பண்ணுறதுக்கு மேலே உள்ள ஷேர் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் மேலிருந்து 3வது கரண்ட் ஃப்ரேம் அஸ் பிஎன்ஜின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி கீழே உள்ள எக்ஸ்போர்ட்டுங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு சேவ் ஐக்கான் வந்து கேட்கும், இதை கிளிக் பண்ணி உங்களோட இமேஜை நீங்கள் வந்து சேவ் பண்ணிட்டு க்ளோஸ் வந்து பண்ணிக்கலாம். இவ்வளோதான், ரொம்பவுமே ஈஸி தான் இமேஜோட சைஸை சேஞ்ச் பண்ணுறது. சேம் மெத்தடில் நீங்கள் இந்த வீடியோவை எடிட் பண்ண போகிற உங்களுடைய எல்லா இமேஜோட சைஸை நீங்கள் ஃபஸ்ட்டே வீடியோவை எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி 1 by 1 இமேஜ் ஆட் பண்ணி சைஸை சேஞ்ச் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நான் கொடுத்துருக்கிற பீட் மார்க்கை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் உங்களுக்கு கொடுத்துருக்கிற அந்த பீட் மார்க் பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். நம்ம ரொம்பவுமே ஈஸியாகவே எடிட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு டபுள் பீட் மார்க் நான் வந்து கொடுத்துருக்குறேன். இந்த ஃபஸ்ட்டு பீட் மார்க் உடைய லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டைலாக் வந்து ப்ளே ஆக போகுது. ஒரு 3 விதமாக டைலாக் வந்து உங்களுக்கு வந்து ஆட் பண்ணி கொடுத்துருக்கேன். டைலாக் வந்து ப்ளே ஆகும். அந்த டைலாக்கு தகுந்த மாதிரி லிரிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் வந்து டைப் பண்ணி கொடுத்துட்டேன். இந்த லிரிக்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த ஃபாண்டோடைய டவுன்லோட் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன். ஃபாண்டை வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணிவிட்டு சேஞ்ச் பண்ணி டிக் வந்து கொடுத்துக்கோங்க. மறக்காமல் ஃபாண்ட் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஃபாண்டை எப்படி டவுன்லோட் பண்ணுறது, அது எப்படி உங்களுடைய அலைட் மோஷன் ஆப்பில் இம்போர்ட் பண்ணுறது, நான் கொடுத்துருக்க ஃபாண்டை எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரியலன்னா பரவாயில்லை, அதுக்கான ஒரு வீடியோ லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன். அந்த வீடியோவை பார்த்துக்கோங்க. நான் கொடுத்துருக்க ஃபாண்டை டவுன்லோட் பண்ணிவிட்டு நான் யூஸ் பண்ணியிருக்க இந்த 3 லிரிக்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணியிருக்க ஃபாண்டை வந்து ஃபஸ்ட்டு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஃபாண்டை சேஞ்ச் பண்ணக்கப்புறம் நெக்ஸ்ட்டு நம்ம இமேஜ் வந்து ஆட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு இந்த டபுள் பீட் மார்க் உடைய லெஃப்ட் சைடில் இருக்குது பார்த்தீங்களா, டபுள் பீட் மார்க் உடைய ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து நம்மளுக்கு வந்து சாங் வந்து ப்ளே ஆக போகுது. அந்த சாங் தகுந்த மாதிரி இமேஜ் வந்து ஆட் பண்ணி கொடுத்துட்டேன். இமேஜ் ஆட் பண்ணி கொடுத்து எஃபெக்ட் ஆட் பண்ணி கொடுத்துருக்குறேன். இதில் நீங்கள் என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா 9:16 ஒரு இமேஜ் இருக்குதா, அந்த இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஃபஸ்ட்டு உள்ள கலர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். கீழே உள்ள இந்த மீடியா ஐக்கான் இருக்கா, ஸ்டார் சிம்பிள் போட்டு அதை கிளிக் பண்ணோனையும் உங்களோட கிளறி போயிடும். இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா நீங்கள் சைஸை சேஞ்ச் பண்ண உங்களுடைய இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா அலைட் மோஷனுங்கிற ஃபோல்டரில் வந்து சேவாக இருக்கும். அந்த ஃபோல்டரை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க.
இதில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், நான் ஃபஸ்ட்டே வீடியோவை எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னோட இமேஜோட சைஸ் எல்லாத்தையும் நான் 9:16 சேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். நீங்களே இமேஜோட சைஸை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சேஞ்ச் பண்ணக்கப்புறம் அதில் ஒரு இமேஜை செலக்ட் பண்ணி ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா நான் கொடுத்துருக்க இமேஜ் இப்போலாம் உங்களோட இமேஜ் வந்து ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆயிரும். நெக்ஸ்ட்டு அடுத்த இமேஜ் அடுத்து ரைட் சைடு மூவ் பண்ணிக்கோங்க. அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா 9:16 இமேஜ் இருக்கும். அதை செலக்ட் பண்ணி கலர் ஐக்கனை கிளிக் பண்ணி மீடியா ஐக்கனை செலக்ட் பண்ணக்கப்புறம் உங்களுடைய அடுத்த இமேஜை செலக்ட் பண்ணி ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த 2 பீட் மார்க்கில் 2 இமேஜ் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணக்கப்புறம் ரைட் சைடு மூவ் பண்ணிக்கோங்க. ஒரு குரூப் இருக்கும், குரூப் அண்ட் மாஸ்க்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி அதில் எடிட் குரூப் வந்து போய்க்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 2 இமேஜ் வந்து ஆட் பண்ண போகிறீங்க. கீழே ஒரு இமேஜ் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அதுக்கு மேலே ஒரு 9:16 இமேஜ் இருக்கா, அதில் ஒரு இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ரெண்டும் வேறு வேறு இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இமேஜ் எப்படி ஆட் பண்ணுங்கிறது உங்களுக்கு வந்து தெரியும். அதை நான் ஃபஸ்ட்டே வந்து சொல்லிட்டேன். சேம் மெத்தட் தான். 2 இமேஜை நீங்கள் இதே மாதிரி வேறு இமேஜ் ஆட் பண்ணக்கப்புறம் நீங்கள் அப்படியே வந்து பேக் வந்துக்கலாம். பேக் வந்து ரைட் சைடு வந்து மூவ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இமேஜ் வந்து ஆட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் அப்படியே ரைட் சைடு வந்து மூவ் பண்ணிக்கோங்க. அடுத்த குரூப் அண்ட் மாஸ்க் இருக்கா, அதை கிளிக் பண்ணிட்டு அதில் எடிட் குரூப் வந்து போய்க்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 குரூப் இருக்கும். ஓகேவா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 குரூப் இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கீழே உள்ள குரூப் இருக்குது பார்த்தீங்களா, கீழே உள்ள அந்த குரூப் அண்ட் மாஸ்க் கிளிக் பண்ணி எடிட் குரூப் வந்து போய்க்கோங்க. உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா 2 இமேஜ் இருக்கும். மொத்தம் 4 இமேஜ் இருக்கும். இந்த 2 ரெக்டாங்கிள் இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் வந்து டச் பண்ணவே வேண்டாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஒரு இமேஜ் இருக்குதா, அதுக்கு மேலே ஒரு இமேஜ் இருக்கும். ரெண்டுலையும் வேறு வேறு இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் என்ன இமேஜ் ஆட் பண்ணுறீங்க, என்ன இமேஜ் நீங்கள் ஆட் பண்ண போகிறீங்களோ அந்த இமேஜை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, அதாவது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, இப்போ நான் இமேஜ் வந்து ஆட் பண்ணி காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கீழே 9:16 செலக்ட் பண்ணிட்டு மீடியா ஐக்கனை செலக்ட் பண்ணி இந்த ஸ்டார் சிம்பிளை கிளிக் பண்ணக்கப்புறம் உங்களுடைய ஒரு இமேஜை செலக்ட் பண்ணி ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கீழே என்ன இமேஜ் ஆட் பண்ணீங்களோ அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேலே உள்ள இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் கலர் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மீடியா ஐக்கனை கிளிக் பண்ணக்கப்புறம் உங்களுடைய அடுத்த இமேஜ் ஏதாவது ஒரு இமேஜை செலக்ட் பண்ணி ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா கீழே என்ன இமேஜ் ஆட் பண்ணீங்களோ மேலே என்ன இமேஜ் ஆட் பண்ணீங்களோ அந்த 2 இமேஜ் வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஞாபகம் வச்சக்கப்புறம் பேக் வந்துக்கோங்க. இப்போ எப்படி நீங்கள் கீழே உள்ள குரூப்பில் இமேஜ் ஆட் பண்ணீங்களோ அதே மெத்தடில் மேலே உள்ள குரூப் இருக்குது பார்த்தீங்களா, சேம் இமேஜை அப்படியே நீங்கள் ஆட் பண்ணணும். இப்போது மேலே உள்ள அந்த செகண்ட் குரூப் அண்ட் மாஸ்க் கிளிக் பண்ணிவிட்டு அதில் எடிட் குரூப் வந்து போய்க்கோங்க. இதுக்குள்ளே 2 இமேஜ் இருக்கும். கீழே உள்ள இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. இதுக்கு முந்தின குரூப்பில் கீழே என்ன இமேஜ் ஆட் பண்ணீங்களோ அதே இமேஜை கீழே உள்ள இந்த இமேஜ் 9:16 இமேஜ் இருக்குதா அதில் வந்து ஆட் பண்ண போகிறீங்க. கலர் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு மீடியா ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இமேஜை நான் ஆட் பண்ணியிருந்தேன் கீழே உள்ளதில், அதனால அதே இமேஜை நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ மேலே உள்ள இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. கலர் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. மீடியா ஐக்கனை செலக்ட் பண்ணிக்கோங்க. மேலே உள்ள இமேஜில் வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த இமேஜ் வந்து ஆட் பண்ணியிருந்தேன், அதனால் அந்த இமேஜை நான் செலக்ட் பண்ணி ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் உங்களுக்கு சொன்னது தெளிவாக வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் அப்படியே பேக் வந்து பாருங்கள், அப்படியே சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. இதான் சொன்னேன், கீழே குரூப்பில் எப்படி இமேஜ் ஆட் பண்ணுறீங்களோ அதே மாதிரி தான் சேம் இமேஜை மேலே உள்ள குரூப்லேயே நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு அப்படியே பேக் வந்துக்கலாம். ஓகே, ஸோ இமேஜ் ஆட் பண்ணிட்டு பேக் வந்துக்கோங்க. நெக்ஸ்ட் ரைட் சைடு மூவ் பண்ணிட்டு அடுத்த குரூப் அண்ட் மாஸ்க் இருக்கா, அதை கிளிக் பண்ணிட்டு அதில் எடிட் குரூப் வந்து போய்க்கோங்க. இதில் வந்து 3 இமேஜ் இருக்கும். ஓகேவா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 இமேஜ் இருக்கும். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு இமேஜ் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ண இமேஜை நீங்கள் ஆட் பண்ண வேண்டாம், வேறு இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இந்த குரூப் அண்ட் மாஸ்கில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 இமேஜ் இருக்குது பார்த்தீங்களா, இப்போ இந்த இமேஜும் இதுக்கு மேலே உள்ள இமேஜும் ஒரே இமேஜ் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அதுக்கு மேலே உள்ள இமேஜ் வந்து வேறு இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஆட் பண்ணி காட்டுறேன் பாருங்களேன். இப்போ நான் கீழே ஒரு இமேஜை கிளிக் பண்ணிட்டு மீடியா ஐக்கனை செலக்ட் பண்ணிட்டு இந்த மீடியா ஐக்கனை செலக்ட் பண்ணக்கப்புறம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு இமேஜ் செலக்ட் பண்ணி ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் கீழே என்ன இமேஜ் ஆட் பண்ணேனோ அதே இமேஜ் அதுக்கு மேலே உள்ள 9:16 செலக்ட் பண்ணிட்டு கலர் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு மீடியா ஐக்கனை செலக்ட் பண்ணக்கப்புறம் சேம் இமேஜை செலக்ட் பண்ணி ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி கீழே உள்ள அந்த 2க்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் ஒரே இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ரைட் சைடில் இருக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே இருக்கு பார்த்தீங்களா, அந்த 9:16 செலக்ட் பண்ணிட்டு மீடியா ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அடுத்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிட்டு ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் சொல்கிறது எல்லாம் கொஞ்சம் ஓரளவு தெளிவாக புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி இமேஜ் வந்து ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே பேக் வந்துக்கலாம். நெக்ஸ்ட்டு அதுக்கு அடுத்து உள்ள குரூப்பை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் எடிட் குரூப் வந்து போய்க்கோங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 இமேஜ் இருக்கும். ரெக்டாங்கிள் நீங்கள் விட்டுருங்க, நீங்கள் எதுலேயும் ரெக்டாங்கிள் வந்து நீங்கள் தொடவே வேண்டாம். இதில் ஒரு 3 இமேஜ் இருக்கும். ஒவ்வொரு இமேஜ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஒரே இமேஜ் ஆட் பண்ணாங்க நல்லா இருக்காது. ஒவ்வொரு இமேஜ்லேயும் ஒவ்வொரு இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 3 இமேஜ் இருக்கும். 3 இமேஜ்லேயும் வேறு இமேஜ் வந்து நீங்கள் வரிசையாக வந்து ஆட் பண்ணிக்கோங்க. பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். இதே மாதிரி 3 இமேஜ் ஆட் பண்ணக்கப்புறம் நீங்கள் அப்படியே பேக் வந்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த குரூப்பில் நீங்கள் இமேஜ் வந்து ஆட் பண்ணியிருப்பீங்க. ஆட் பண்ணக்கப்புறம் ரைட் சைடு மூவ் பண்ணிக்கோங்க. அடுத்த குரூப் அண்ட் மாஸ்க் கிளிக் பண்ணிட்டு
அதில் எடிட் குரூப் வந்து போய்க்கோங்க. இதில் 2 இமேஜ் இருக்கும். ஒவ்வொரு இமேஜ்லையும் ஒவ்வொரு இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த இமேஜை கிளிக் பண்ணிட்டு எப்போதும் போல் சேம் மெத்தட் தான் இமேஜ் ஆட் பண்ணுறது எல்லாமே. ஸோ இதே மாதிரி ஒரு இமேஜ் செலக்ட் பண்ணி கலர் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு கீழே உள்ள இமேஜை கிளிக் பண்ணிட்டு மீடியா ஐக்கனை செலக்ட் பண்ணிட்டு எப்போதும் போல தான் உங்களுடைய அடுத்த பிக் ஏதாவது ஒரு பிக்கை செலக்ட் பண்ணி ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வேறு இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. சூப்பராக இருக்கும். வைக்கவா, அதாவது கீழே ஒரு இமேஜ் இருக்கும், அது மேலே பேரும் அடுத்த இமேஜ் நம்மளுக்கு வந்து ஸ்க்ரீனில் வந்து தெரிகிற மாதிரி இருக்கும். சூப்பராக இருக்கும். வேறு இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு அப்படியே பேக் வந்துருங்க. அடுத்து ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் ஒரு இமேஜ் இருக்குது பார்த்தீங்களா, எப்போதும் போல தான் கலர் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு மீடியா ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு ஏதாவது ஒரு இமேஜை நீங்கள் செலக்ட் பண்ணி ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இமேஜ் ஆட் பண்ணுறது எல்லாமே நம்ம வந்து முடிச்சிட்டோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரே ஒரு எஃபெக்ட் மட்டும் ஆட் பண்ண போகிறீங்க. லிரிக்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சேக் எஃபெக்ட் மட்டும் ஆட் பண்ண போகிறோம். அது ரொம்பவுமே ஈஸி தான். லிரிக்ஸ்க்கான எஃபெக்ட் நான் வந்து கொடுத்துட்டேன். நீங்கள் பேக் வந்துக்கிட்டு சேக் எஃபெக்ட் இருக்குது பார்த்தீங்களா, உங்களோட சேக் எஃபெக்ட்டை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. சேக் எஃபெக்ட் ஓப்பன் பண்ணக்கப்புறம் இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எஃபெக்ட்டும் 3 சிசி எஃபெக்ட் மட்டும் கொடுத்துருப்பேன். இப்போ நான் சேக் எஃபெக்ட்டுக்கான அதாவது லிரிக்ஸ்க்கான எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எஃபெக்ட் 1 இருக்கா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே கீழே உள்ள எஃபெக்ட் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். லெஃப்ட் சைடில் ஒரு 3 டாட் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி காப்பி எஃபெக்ட் கொடுத்தீங்கன்னா இதில் நான் ஆட் பண்ணியிருக்க எல்லா எஃபெக்ட் உங்களுக்கு வந்து காப்பி ஆயிரும். நெக்ஸ்ட்டு நீங்கள் பேக் வந்துக்கிட்டு உங்களுடைய பீட் மார்க்கை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லிரிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3 லிரிக்ஸ் வந்து கீழே இந்த எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஒரு 3 லிரிக்ஸ் இருக்கும், அதுக்கு மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட் லிரிக்ஸை கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட் போய்ட்டு லெஃப்ட் சைடு உள்ள 3 டாட் ஐக்கானை கிளிக் பண்ணி பேஸ்ட் எஃபெக்ட் கொடுத்தீங்கன்னா போதும். அந்த லிரிக்ஸ்க்கான எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக உள்ள வந்து ஆடையாரும். சேம் மெத்தடில் அடுத்தடுத்து உள்ள அந்த 2 லிரிக்ஸுக்கும் இந்த எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா வரிசையை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாகவே முடிஞ்சு. வீடியோ உங்களுக்கு இப்படியே பிடிச்சிருந்தா நீங்கள் இப்படியே கூட சேவ் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே சிசி எஃபெக்ட் ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் சூப்பராக இருக்கும். உங்களுக்கு சிசி எஃபெக்ட் ஆட் பண்ணி இருந்தது பிடிச்சிருந்தா நீங்கள் சிசி எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இல்லாட்டி நார்மலாக இருந்தாலே போதும் நினச்சிங்கன்னா நீங்கள் இப்படியே கூட சேவ் பண்ணிக்கலாம். இப்போ சிசி எஃபெக்ட் எப்படி ஆட் பண்ணுங்கிறதையும் சொல்லிடுறேன். பேக் வந்துக்கிட்டு சேக் எஃபெக்ட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா 3 சிசி இருக்கும். இந்த ஃபஸ்ட்டு சிசியோட லெஃப்ட் சைடில் கண்ணைக்கான் இருக்கும், அதை லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இதே மாதிரி வந்து டிக் ஆயிரும். நெக்ஸ்ட்டு கீழே உள்ள லைட்டை டச் பண்ணாலே போதும் உங்களுக்கு செலக்ட் ஆயிரும். மொத்தம் இந்த 3ஐயும் செலக்ட் பண்ணக்கப்புறம் இந்த குட்டி பாக்ஸ் போட்டு ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு காப்பி 3 லேயர் கொடுத்துட்டு பேக் வந்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களுடைய பீட் மார்க்கை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த எஃபெக்ட்டை எங்கே ஆட் பண்ணு கேட்டிங்கன்னா ரைட் சைடு மூவ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு டபுள் பீட் மார்க் இருக்கும், அதில் செகண்ட் பீட் மார்க்கில் வச்சுக்கோங்க. நம்மளுக்கு அங்கே இருந்த இமேஜ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. நெக்ஸ்ட் இந்த குட்டி பாக்ஸ் போட்டு ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணி பேஸ்ட் 3 லேயருங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. அந்த 3 சிசியும் உள்ளே வந்து அடையாரும். முதல்ல இமேஜோட குவாலிட்டிக்கும் இப்போ இமேஜோட குவாலிட்டி பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். இந்த 3ஐயும் லெஃப்ட் சைடில் கண்ணைக்கான் இருக்கும், லாங் ப்ரெஸ் பண்ணி வரிசையை இந்த 3 செலக்ட் பண்ணக்கப்புறம் உங்களுடைய ஆடியோட எண்டுக்கு போய்க்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா 2 ஆர மார்க் இருக்கும். இந்த ஃபஸ்ட்டு ஆர மார்க்கு கிளிக் பண்ணி எஸ்டம் பண்ணி விட்டுருங்க. ஸோ இவ்வளோ தான். வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாகவே முடிஞ்சு. நீங்கள் மேலே உள்ள ஷேர் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு கீழே உள்ள எக்ஸ்போர்ட்டுங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களோட வீடியோ வந்து சேவ் வந்து பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.